இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு 2.0 சம்மந்தமாக சமீபத்தில் அறிவிப்பினது. இந்த பேன் கார்டுக்கான புதிய வெப்சைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக புதிய பேன் கார்டுக்கு எப்படி அப்ளை செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டெலாம் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல்லே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு அப்ளை பேன் கார்டு ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே indidapp.com சொல்லிட்டு இருக்கும். பேன் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு த பேன் பை indidapp சொல்லி ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஏலே பார்த்தீங்கன்னா பேன் சர்வீஸ் ஃபோட்டோ சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து இந்த புதிய வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இண்டிவிஜுவல் அப்ளை ஃபார் கரெக்ஷன் இன் பேன் கார்டு, அப்ளை லாஸ்ட் ஆர் டேமேஜ் பேன் கார்டு, டாக்குமெண்ட் ரிக்வயர்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி 100 rupees அமௌண்ட் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா அப்ளிகேஷன் ஃபார் நியூ பேன் கார்டு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்டர் ஆல் தி டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துட்டு மேண்டட்ரின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஸ்க்ரோல் பண்ணினா ஃபுல் நேம் மிஸ்டரா மிஸ்ஸான்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேமோடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ண பிறகு உங்களோட மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ன இமெயில் ஐடியோ அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேலரியா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா, இன்கம் இல்லைனா நோ இன்கம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டிருப்பாங்க. ரெசிடென்ஸ் ஆஃபீஸ் சொல்லியிருக்கும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ஸ் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கீழே வந்து உங்களோட ஹவுஸ் நம்பர், ஏரியா நேம், சிட்டி நேம், ஸ்டேட் நேம், பின்கோட் நம்பர், கண்ட்ரி எல்லாமே செலக்ட் பண்ணுங்க. அது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரூஃப்கா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட், இதில் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஐடென்டி ப்ரூஃபில் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் செலக்ட் பண்ணிங்க. ஆதார் கார்டு இருந்தாலும் ஆதார் கார்டு எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்தா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் எல்லாமே கேட்டிருப்பாங்க. டிக்ளரேஷன் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 30 daysக்குள்ளே உங்களுக்கான பேன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நியூ வெப்சைட்டில் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.